அது ஒரு சின்ன கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு ஆள் வந்துங்க ஸ்வீட் கடை, அதாவது இனிப்பு கடை வந்து நடத்திட்டு வந்தார். அதில் வந்து அந்த காலத்தில் லட்டு, ஜிலேபி, மைசூர்பா இந்த 3 ஐட்டம் தான் அந்த கடையில் ஃபேமஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அங்கே அந்த கிராமத்தில் அது ஏற்ற மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குதுங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் பசங்க நிறையா படிச்சுட்டு இருக்காங்க, பசங்க உலகில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பசங்க உலகில் அந்த ஏற்ற மாதிரி இருக்கிற கடைக்கு வந்து இனிப்பெல்லாம் வாங்கி வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த கடைக்காரனுக்கு அந்த சின்ன பசங்களை கண்டாவே பிடிக்காது. அவங்க ஏதாவது வாங்க வந்தாங்கன்னா எரிஞ்சு விழுவானுங்க. இவங்கெல்லாம் வந்து 4 நாக்கு 5 காசு 10 காசுக்கு வாங்குறாங்க. ஊரில் பெரியவங்க தான் வந்து 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதனால் சின்ன பசங்களை கண்டாவே எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன். அப்படி பிடிக்காமல் போனால் கூட இந்த பசங்களால் ஏதாவது வேலையாகும்னு வச்சுங்களேன். அவங்கள போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு, வாங்க உங்களுக்கு நான் இனிப்பு தர்றேன் அப்படின்னு மீஞ்சி போன இனிப்பு பழசெல்லாம் இருக்குங்களா அதை கொடுத்துட்டு அப்படியே சமாளிச்சுட்டு இருப்பானுங்க. ஏதாவது வேலை செய்யணும்னா இந்த வேலையை முடியுங்கப்பா, நான் உங்களுக்கு இனிப்பு தர்றேன் அப்படின்பா. அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சோடனே சில சமயம் இனிப்பு இல்லைன்னு வச்சுக்கலேன், இனிப்பே தரமாட்டானுங்க. அதுக்கு மாறா அவங்கள போங்கடா அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்களாமா. இதனால் அந்த சின்ன பசங்க குழந்தைகளுக்கு அந்த கடைக்காரனை கண்டாலும் பிடிக்காம இருந்ததுங்க. வீட்டில் சாப்பிட்டுங்க கடைக்கு வருவானுங்க, அப்புறம் வியாபாரம் பண்ணுவானுங்க. அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அயர்ந்து கடையிலே தூங்கிடுவான்னு வச்சுங்களேன். அது ஊடும் கடையும் பக்கமாக இருக்குங்காட்டி இப்படி தூங்கிடுவானுங்க. இப்படி தூங்குற நேரத்தில் அவனோட பையன் சின்ன பையனுங்க, அந்த பையன் தான் அந்த கடையை பார்த்துக்குவானுங்க. ஒரு முறை என்னாச்சுங்கன்னா, அந்த கடைக்காரன் வந்து அந்த ஸ்வீட்டில் செஞ்சு வைக்கிற கொஞ்சம் பாத்திரம் வாங்கணும், மண்பாண்டம் வாங்கணும். அந்த காலத்தில் பானையில் தான் அந்த ஸ்வீட்டில் வைப்பான்னு வச்சுக்கங்களேன். அந்த மண்பாண்டம் செய்யணுமே அப்படின்னு மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய், எனக்கு வந்துப்பா இந்த பலகாரங்கள் வைக்கிறதுக்காக வாய் அகலமான மண்பாண்டங்கள், அதாவது பானை இருக்குங்களா, அந்த பானை வந்துப்பா ஒரு 30 செய்யணும், எப்போ செஞ்சு தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதை கேட்ட அந்த மண்பானை செய்யறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி ஒரு 10 நாள் ஆயிருங்க, நான் வந்து ரெடி பண்ணிட்டு நான் கடைக்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்கிறாப்பிள்ளைங்க. இப்படியே 10 நாள் போனதுக்கப்புறம் இந்த மண்பானை செஞ்சு முடிச்சுட்டு அவர் வந்து அந்த ஸ்வீட் கடைக்காரர் சொல்கிறார், ரெடி ஆயிடுச்சுங்க, வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு. எப்படி 30 வானையை நம்ம தூக்கிட்டு போகிறது அப்படின்னு அந்த கடைக்காரங்க ஒரே குழப்பம். என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சு ரொம்ப யோசனையே இருந்திருக்காப்பிள்ளைங்க. அப்போ வழக்கம் போல அந்த ஸ்கூல் பசங்களே பிடிச்சி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த சின்ன பசங்களை ஒரு 10 பேர்த்த வர சொல்லி, இது மாதிரி நான் வந்து பானை சொல்லிக்கிறேன், அத்தனை பானையும் உடையாம நீங்க எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு அந்த சின்ன பசங்களை பார்த்து கேட்டிருக்காப்புல. உடனே அந்த பசங்க சாதாரண பசங்களா, இந்த அது எதுவுமே கொடுக்க மாட்டானே அப்படின்னு, சரி நாங்கள் 8 வந்து கொடுக்குறோங்க, ஆனால் 8 வந்து கொடுத்தா நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுலேயும் ஒரு பையன் மிக தெளிவாக கேட்டிருக்காப்புல, இங்க பாருங்க, எடுத்துட்டு வந்து கொடுத்தா எங்களுக்கு லட்டு ஜிலேபிலாம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. உடனே வந்து அந்த கடைக்கார, சரி முதல்ல பானையை கொண்டு வந்து சேருங்க, பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே பசங்கள்லாம், ஆஹா நிறைய இனிப்பு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக ஆரவாரம் பண்ணிக்கிட்டு அந்த கடையில் ஒவ்வொரு பானையாக போய் பொறுமையாக எட்டு வந்து கடையில் கொடுத்துருக்காங்க. எல்லா பானைகளும் கிட்டத்தட்ட 30 பானைகள் வந்து கடை சேர்ந்துருச்சுங்க. சேர்ந்ததுக்கப்புறம், எங்களுக்கு தருவதா சொன்னீங்களா, அந்த ஸ்வீட்டை கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டு கொண்டே நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே, நான் எப்போ உங்களுக்கு வந்து இனிப்பு தருவதா சொன்னேன், நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு என்ன சொன்னேன், கொண்டு வாருங்க பிறகு பார்க்கலாம், யோசனை பண்ணுறேன் அப்படித்தானே சொன்னேன், நான் ஒன்று இப்போவே வந்து உங்களுக்கு ஸ்வீட் தரணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு அவங்கள போங்கடா நீங்கள் அப்படின்னு பையனை அந்த பசங்களெல்லாம் விரட்டி அடிச்சாப்புல அந்த கடைக்காரன். ஐயோ இப்படி ஏமாந்துட்டுமே, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு லட்டு கூட கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிக் கொண்டே அந்த பசங்களாம் போயிருக்காங்க. அப்படி போகிறப்போ அந்த தெரு வழியாக ஒரு வயதான முதியவர் வந்து அப்படி நடந்து போயிருக்காரு. உடனே, ஏன் பசங்களை அங்கே வாங்க, ஏன் அழுதுட்டே போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. உடனே, அங்கிள் தாத்தா இந்த பாருங்க, இனிப்பு கடைக்காரர் வந்து எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஒரு தாத்தா வயசான அவரு, கவலைப்படாதீங்க தம்பிகளா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்வீட்டுக்கு அதிகமான ஸ்வீட் நான் வாங்கி தரேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஏங்க தாத்தா காசு கொடுத்து வாங்கி தர போறீங்களா அப்படின்னு. இல்லை பசங்களா, இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது, நானும் காசு கொடுத்து வாங்க மாட்டேன், நீங்களும் காசு தர வேண்டாம், அந்த கடைக்காரன் ஃப்ரீயாக தர போறான் பாருங்க அப்படின்னு. ஐ தாத்தா என்ன பண்ண போறாரு அப்படின்னு அப்படியே மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போது இவர் வந்து பெரியவர் வந்துங்க அந்த ஸ்வீட் கடைக்கு போறாரு. அந்த கடைக்கு போனால் நல்லா மத்தியான நேரம் தூங்கிட்டு இருக்காரு கடைக்காரரோட பையன் தானுங்க அந்த வியாபாரத்தை கவனிச்சிட்டு இருக்காருங்க. இவர் பெரியவர் அப்படியே போனவர் நேராக அங்கே பானையில் துணி கட்டி உள்ள ஸ்வீட் வச்சுருக்காங்க. துணி அவுத்துட்டு ஒரு லட்டு இருக்குதுங்க, லட்டு எடுத்து சாப்பிட்றாரு. இதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னங்க நீங்கள் வாட்டுக்கு வந்து பானை நீக்கி லட்டு எடுத்து சாப்பிட்றீங்க, பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பணம் தராமல் நீங்கள் எதையும் தொடப்படாது பார்த்துக்குங்க அப்படின்னு சத்தம் போட்டிருக்கலாம் அந்த பையன். உடனே பெரியவர், தம்பி ஏன் சத்தம் போடுறேன், உங்கள் அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும், நான் வந்து இப்படி இனிப்படுத்தி சாப்பிட்றத அவர் ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறார். அப்படியா, நீ அவர் ஃப்ரெண்டா அப்படின்னு.
ஃப்ரெண்டா பழக்கமோ அதை பற்றி உனக்கு என்ன ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒன்று அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறாப்புல. நீ வேணா கொப்பட போய் கேட்டு பாரு, என் பேர் வந்து எறும்பு, நீ வேணா அவர்கிட்ட போய் இப்போ எறும்பு வந்தது இனிப்பு சாப்பிட்டு சொல்லி பாரு, ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறாப்புல. அந்த பையனுக்கு கொஞ்சம் விவரம் கம்மியான வயநாடு தெரியுது. நேராக போய் அவங்க அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. காலை பிடிச்சி தட்டி எழுப்பி விட்டுருக்காப்புல. அப்பா அப்பா எந்திரிப்பா, நம்ம கடைக்குள்ள எறும்பு வந்திருக்குது, நான் சொல்லி கேட்காம இனிப்பு சாப்பிட்டே இருக்குதுங்கப்பா அப்படின்னு சத்தம் போட்டிருக்காப்புல. உடனே அரை தூக்கத்துல இருந்து அவங்க அப்பா எரிச்சு நடந்துட்டார். டேய் மகனே, எறும்பு வந்தா விரட்டி விடுறா, இல்லைன்னா கம்மனை எவ்வளோ திருட்டு போக விட, அந்த எறும்பை சமாளிக்க உண்ணால முடியாதா, இதுக்கு போய் தூக்கத்தில் எழுப்பிடுவே நீ அப்படின்னு மடியும் படுத்துட்டாப்புல. இதை கேட்ட அந்த பெரியவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு இனிப்பு நிறைஞ்சிருந்த ஒரு பானையை அப்படியே தூக்கிட்டு அந்த பசங்களுக்குலாம், அதாவது ஏமாத்தின பரிதாபமாக போனாங்களே அந்த பசங்களுக்கு இந்த ஒரு பானை இனிப்பே போதும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கிருந்து அந்த பானையை தூக்கிட்டு அந்த பெரியவர் அப்படியே போயிட்டார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பையன், ஐயோ என்ன பிடித்து எறும்பு வந்து பானை தூக்கிட்டு போதே அப்படின்னு மறுபடியும் போய் அப்பாட்ட போய், அப்பா அப்பா நிறைய இனிப்புகள் நிறைஞ்ச அந்த ஒரு பானையை எறும்பு எடுத்துட்டு போதுங்கப்பா, பணம் எதுவும் கொடுக்கலீங்கப்பா அப்படின்னு இருக்காப்புல. உடனே கடைக்காரன் கோவம் வந்துருச்சு. டேய் மறுபடியும் என் தூக்கத்தை கெடுக்காத, எத்தனை முறை நான் சொல்லிட்டே இருக்கிறது, நான் எந்த சொந்தம்னு வச்சுக்கோ தோலை உரிச்சு போடும் பார்த்துக்கோ. ஒரு எறும்பு எத்தனை இனிப்பிட சாப்பிட போகுது, இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுருப்பாங்களா, போயிட்டு போல அப்படின்னு மறுபடியும் படுத்து போயிட்டார். படித்து தூங்கி எந்திரிச்சிட்டு சாயந்தரம் அப்படியே 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஒரு பானையே காணாம். உடனே ஐயோ பானை எங்கே போச்சு அப்படின்னு கத்துன்னு கத்துறாப்புல. உடனே அப்பா அதான்ப்பா சொன்னல எறும்பு தூக்கிட்டு போச்சு அப்படிங்கிறாப்புல. ஏண்டா முட்டா பையனை, எறும்பு ஒரு பானையை தூக்கிட்டு போகுமாடா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நான் தான் சொன்னனே எறும்பு வந்து பானையை தூக்கிட்டு போகுது அப்படின்னு, அப்படியே சொன்னேன், தூக்கத்தில் தெரியலையே அப்படின்னு அந்த கடைக்காரனுக்கு யார் அந்த எறும்பு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்காப்புலிங்க. இவர் பானை எடுத்துட்டு போனவர் அங்கே பசங்கள்லாம் மறைஞ்சு நின்னாங்களே, அங்கே கூட பானை வச்சு, தம்பிகளா வேணுங்கிற ஸ்வீட்டை சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு ஸ்வீட் எடுத்து கொடுத்துருக்காரு. பசங்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, சே நம்மளை ஏமாத்தின கடைக்காரனையே ஏமாத்திட்டு வந்து கொடுத்தாரு, தப்பா இருந்தா கூட அந்த கடைக்காரனுக்கு செஞ்சது தப்பே கிடையாது அப்படின்னு சந்தோஷமா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்களாமா. நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம்.